Hi friends, IPL 2025 மேட்ச் நம்பர் 28 ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஏப்ரல் மதியம் மேட்ச்சு. ஸோ சண்டே டபுள் ஹெட்டரு. ஃபஸ்ட்டு இந்த ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரை இந்த ஐபிஎல் 2025ல் இப்போ தான் ஜெய்ப்பூர் கிரவுண்டாக யூஸ் பண்ண போகிறாங்க ஆர்ஆர். இதுக்கு முன்னாடி குவாஹாட்டியை தான் ஹோம் கிரவுண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெய்ப்பூர் இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஜெய்ப்பூர் கிரவுண்டுக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ நம்மளோட ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ரொம்ப நல்லாவே தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நான் டெலிகிராமில் போடக்கூடிய பிச் ரிப்போர்ட்டுன்றது 2 நாளாக நான் போட்டுட்ருக்கேன். அதை கண்டினியூவாக ஏன்னா எந்த பிச்சை யூஸ் பண்ணுறாங்க, ப்ரீவியஸாக அதை யூஸ் பண்ணியிருக்காங்களா, எந்த மேட்ச்சில் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிளாக் சைடில் எல்லாமே போட்டுட்ருக்கேன். சூப்பர் யூஸ் ஆகிட்டுருக்கு. அதேமாதிரி லாஸ்ட் மேட்சோட ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச் ஓடிட்டுருக்கு ஜிடி விசிஸ் எல்எஸ்ஜி. அதை நான் சொல்லியிருந்தேன் பிளாக் சைடு பிச்சு. ஸோ ஓப்பனர்ஸ் வந்து 2 டீம்லேயுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓப்பனர்ஸை தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம், பேட்டிங் பிச்சும் கூடன்னு. அதே மாதிரி சாய் சுதர்சன் சுக்மன் கில்லையுமே ஓப்பனர்ஸை பிரேக் பண்ண முடியல. 2 பேருமே நல்ல ஒரு ஸ்கோருன்றது பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பராக பிச் ரிப்போர்ட்டுன்றதை கணிச்சு சொல்லிட்டு இருக்கேன். அதேமாதிரி லோ பர்சன்டேஜ் பிச்சுமே நிறையா யூஸ் ஆகிட்டு இருக்குது. அதேமாதிரி ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கே மேட்ச்சில் ஃப்ளாப் ஆவார்ன்றது சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் அதே மாதிரி ரச்சின் ரவீந்திராவும் ஃப்ளாப் ஆனார். ஸோ நிறையனுக்குமே பவுலிங் ஸ்டாட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மேட்ச் மொத்தத்துக்கு சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச் பியூர்லி ஒரு ஒன் சைட் மேட்சாக தான் போச்சு. பட் சின்ன ஸ்டாட்ஸ்ன்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஆண்ட்ரே ரசலை வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து நான் ஆண்ட்ரே ரசலை நான் போட்டிருந்தேன். அதில் எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணீங்க. பட் அதை தவிர்த்து அதுக்கு மேலே நான் எக்கச்சக்கமான ஸ்டாட்ஸு அதேமாதிரி பிளேயர்ஸு இவங்க ஃப்ளாப் ஆவாங்க, லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்ன்னு நிறையா சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் யாருமே கண்டுக்கல. ரசல் நான் வந்து இருக்கிற ஸ்டாட்ஸை தான் நான் எடுத்து வச்சு சொல்ல முடியும். பட் இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கேகேஆரில் ரசல் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே இல்லை. ரசல் யூஸ் ஆகாமே வின்னுன்றது பண்ணிகிட்டு இருக்காங்க கேகேஆர். ஸோ அதுவுமே ஒரு நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இந்த மேட்சோட கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். டோட்டல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 57 மேட்ச்சில் 165+ ரன்னும் ஃபஸ்ட் பேட்டிங் 20 டைமும் சேசிங்க்கு ஃபேவரபுளாக இருந்திருக்கு. ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் வந்து சேசிங் தான் சூஸ் பண்ணுவாங்க ப்ராபப்ளி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 37 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு பிளாக் சைல் விக்கெட் தான். நல்லா ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் ஒரு நியூட்ரல் ட்ராக்னு சொல்லலாம். விக்கெட்ன்றது விழுகும். பட் ஏர்லாம் ஸ்விங் அண்ட் சீம் இருக்குமான்றது தெரியல. ஏன்னா இந்த மேட்ச் முடிஞ்சால் தான் இந்த பிச் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரிய வரும். பட் ஏர்லாம் ஸ்ட்ரீம் அண்ட் ஸ்விங் இருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பிளாக் சைல் பிச்சுன்னு தான் போட்டிருக்காங்க. டெலிகிராமில் லாஸ்ட்டாக நான் எந்த பிச்சு என்ன பிளாக் சைல் பிச்சா இல்லை ரெட் சைல் பிச்சுக்கு மாற்றிட்டாங்களா என்னன்றதை டெலிகிராமில் லாஸ்ட்டில் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு போட்டிருக்கக்கூடிய பிளாக் சைல் பிச்சுக்கே நம்ம அனலைசஸ்ன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்டு. ஸோ சஞ்சய் சாம்சன் ஆர்ஆர் பிளேயருக்குலாம் எல்லாமே வந்து ஒரு ஹோம் கிரவுண்ட் இது தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மேக்ஸிமம். குவாஹாட்டி வந்து இந்த சீசனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணாங்க. இப்போ எகெயின் ஜெய்ப்பூருக்கு வந்துட்டாங்க. ஸோ ஆர்ஆருக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவே இருக்கும். ஸ்கோரிங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 150 மேட்ச்சில் 16 மேட்ச்சில் 150 கீழே வந்திருக்கு ஸ்கோரு. ஸோ அதே மாதிரி 19 மேட்ச்சில் 169 வரைக்கும், 12 மேட்ச்சில் 189 வரைக்கும், 10 மேட்ச்சில் தான் 190+ போயிருக்கு. ஸோ இந்த ஸ்கோரிங் பேட்டர்னை வச்சு பார்க்குறப்ப ஒரு நியூட்ரல் ட்ராக்காக தான் தெரியுது இந்த ஸ்கோரிங் பேட்டர்னை வச்சு பார்க்குறப்ப. ஸோ லோ ஸ்கோரிங் கேமாகவும் போயிருக்கு 16 டைமு. ஸோ 19 மேட்ச்சில் 169. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் போட்டிருக்க மாதிரியே ஒரு 160+ தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். விக்கெட்ஸ்ன்றது கண்டிப்பாக விழுகும். ஸோ ஏர்லாம் ஸ்விங் அண்ட் சீம் இருக்கான்றதை நம்ம இந்த மேட்சை பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். பவுலிங் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 57 மேட்ச்சில் பேசர்ஸ் 207 விக்கெட் வாங்கியிருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 115 விக்கெட் வாங்கியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 90 விக்கெட்டு கிட்ட டிஃபரன்ஸஸ் இருக்குது. பட் ஏர்லியராக விக்கெட்டுன்றது அப்போ விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் பேசர்ஸ்க்கு. ஸோ டெத்துலேயுமே விக்கெட்டுன்றதை எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம என்ன நினைக்கலாம்னா ஆர்ச்சர் வந்து ஆர்ஆருக்கு ஒரு நல்ல ஒரு பவுலராக இருக்கார். அதேமாதிரி ஆர்சிபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேசில்வுட், புவனேஸ்வர் குமார் ஏர்லியராக ஸ்விங் அண்ட் சீம் போடக்கூடிய ஒரு டாப் கிளாஸ் பவுலர்ஸ்ன்றவங்க இருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ ஏர்லியராக விக்கெட் விழுவதற்கான சான்ஸுமே இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம அதை பற்றியும் பேசலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபல் பிளேயிங் 11 பார்த்தலாம். சஞ்சு சாம்சன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், நிதிஷ் ராணா, ஹெட்மேயர், ட்ரூ ஜொரேல், ஹசரங்கா இல்லைனா ஃபருக்கி. ஹசரங்கா எகைன் கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹசரங்கா, ஆர்ச்சர், தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, சுபம் துபே. ஸோ இவர் வந்து இம்பாக்ட் பிளேயரு, 12th பிளேயரு, இவங்களோட டீமோட 12th பிளேயரு. ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே சேம் லைனப்பில் தான் வருவாங்க கண்டிப்பாக. ஸோ ஃபில்சால்ட், விராட் கோலி, ரஜத் படிதர். போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலோட அந்த ஃபஸ்ட்டு எஸ்ஐஆர் பவுலிங்கில் கேட்சை ட்ராப் பண்ணார் ரஜத் படிதர். அதை பிடிச்சிருந்தா ஆர்சிபி மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்க. அதை பிடிக்காதனால தோத்துட்டாங்க, டிசி வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ கேட்ச் வின் மேட்சஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி நான் பேசணும். ஏன்னா இந்த சீசனில் இது வரைக்கும் நான் பார்க்காத அளவுக்கு எல்லா மேட்ச்லையும் எக்கச்சக்கமான கேட்ச் ட்ராப்ஸ்ன்றது ஆகிட்டு இருக்கு. ஸோ சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸில் சரி, சிஎஸ்கே கேகேஆர்லேயும் சரி எக்கச்சக்க கேட்ச் ட்ராப்பு, டிசி ஆர்சிபிலையும் சரி பயங்கரமாக கேட்ச் ட்ராப்ன்றதை பண்ணுறாங்க. அது ஏன் நடக்குதுன்றது தெரியலை. ஸோ அது வந்து அந்த மேட்சஸையும் மாற்றிடுது, பிளேயரோட இதையும் மாற்றிடுது. ஏன்னா கேட்ச் விட்டாங்கன்னா ஹிட் பண்ணிடுறாங்க.
ஸோ அந்த மாதிரி நடக்குது. பவுலர்ஸ்க்கு வந்து விக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி மேட்சையுமே தோத்துடுறாங்க. ஸோ நிறையா அந்த கேச்சஸ்னால நிறையா விஷயங்கள் மாறுது. ஸோ குர்னல் பாண்டியா, லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், ஜித்தேஷ் சர்மா, படிக்கல் இம்பாக்ட் பிளேயர், சூர்யா சர்மா இம்பாக்டாக 12th பிளேயராக மாறிப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹேசில்வுட், புவனேஸ்வர் குமார், எஸ் தயால். ஸோ சேம் ப்ராவல் பிளேயிங் லோனாக தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே போயிட்டுருக்கு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் மேட்ச் அந்த கேட்ச் ட்ராப்லேருந்து அப்படியே சொதப்பிட்டாங்க. கேஎல் ராகுல் நொறுக்கி விட்டு அவருக்கு ஒரு மெமரபிள் மேட்சாக மாறி போச்சு. குபேரா ஃபேண்டசியை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க. சூப்பரான ஆப்பு, ஒன் பிளேயர் ஃபேண்டசி. ஸோ மேட்ச்சுக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அஞ்சு பிளேயர் கொண்டா செட்டு கொடுத்துருவாங்க. ஸோ பேட்ஸ்மேன்ஸ்க்கு தனி செட்டு, பவுலர்ஸ்க்கு தனி செட்டு, ஆல்ரவுண்டருக்கும் தனியாக கடைசி அரை மணி நேரத்தில் லைனப் வந்தப்புறம் இன்னொரு செட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட் பிளேயரும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஸ்டாட்ஸ் வைஸ் போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 பேர்த்தில் அதிக ஸ்டாட்ஸ் இன்றைக்கி யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு அதிக ஸ்டாட்ஸ் என்று வச்சுருக்காங்க. இந்த வென்யூலையும் சரி, ஹெட் ஹெட்லையும் சரி. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் சேம் ஸ்டாட்ஸ் இருக்குது. அப்போது உங்கள் ஆப்போனண்ட்டு விராட் கோலியோ இல்லை ஃபில் சால்ட்டையோ ரஜத் படிதாரியோ சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்ஸ் வைஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சஞ்சு சாம்சனை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபேவரட் டீம் பிளேயர் வைஸ் போகிறேன் அப்படின்னா நீங்கள் விராட் கோலியை பிக் பண்ணி ப்ளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிளேயர் நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ணால் போதும், செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும், சூப்பராக ப்ராஃபிட்ன்றது பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் 2 பிளேயர் வச்சு நான் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்குமே ஆப்ஷன்றது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியோ ப்ரோன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ டியோ ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது விராட் கோலியையும், அதாவது ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர்ஸ் அந்த மாதிரி. விராட் கோலி, ஹேசில்வுட். ஸோ ஹேசில்வுட் தான் அதிக விக்கெட் எடுப்பார், விராட் கோலி தான் அதிக ரன்கள் எடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணிக்கலாம். சஞ்சு சாம்சன், சந்தீப் சர்மா இல்லை ஆர்ச்சர், இல்லை ஜெய்ஸ்வால், சந்தீப் சர்மா இல்லை ஆர்ச்சர். ஸோ இந்த மாதிரி வந்து 2 பேரை பிக் பண்ணின்றது ப்ளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்கள் ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிக் பண்ணியிருக்காங்க. லீடர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விராட் கோலியும் ஹேசில்வுட்டையும் பிக் பண்ணியிருக்காரு ஆப்போனண்ட்டு. அப்போது நீங்கள் ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சனையும் சந்தீப் சர்மாவையும் ஸ்டாட்ஸ் வைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேஸ் இவங்க 2 பேர் தான். ஸோ நீங்கள் ப்ளேன்றது பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஒரு சூப்பரான ஆப்பு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது. டிடிஎஸும் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்ன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போனஸ் தருவாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேட்சோட ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர் பார்த்துடலாம். ஸோ நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள். ஸோ லைக்ன்றது நம்ம வீடியோவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கமெண்ட்ஸ்மே பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா எகெயின் சொல்கிறேன் நினைக்காதீங்க. பட் நான் பிச் ரிப்போர்ட் பற்றி கரெக்டாக நான் டெலகிராம்லேயும் போட்டிருந்தேன், வீடியோலையும் சொல்லியிருந்தேன். ஸோ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எடுக்கிறது கஷ்டம். 2 டீம்லையுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த மேட்ச் வந்து மிச்சல் மார்ஸ் ப்ளே பண்ண கிடையாது. சுக்மன் கிலும் சாய் சுதரும் 2 பேருமே சூப்பராக ஆடி சுக்மன் கில் 50 அடிச்சிட்டார், சாய் சுதன் 46ல் இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பராக போயிட்டுருக்கு இந்த மேட்ச்சு. ஸோ நம்ம இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். ஆர்ஆர் விசஸ் ஆர்சிபி. ஒரு ஹை ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஆர்ஆர் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஹோமில் வந்து பேட்ஸ்மேன்ஸ்க்கு நிறைய ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ வென்யூவில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் 30 ஆவரேஜும், ஹெட் டு ஹெட்டில் 20 ஆவரேஜும் வச்சிருக்காங்க. தேவரட் படிக்கல் ஃபார்மர் ஆர்ஆர் பிளேயர், ஆர்ஆருக்காக ப்ளே பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஹெட் டு ஹெட்டில் ஆர்ஆர் கூட ப்ளே பண்ணுறப்ப 50 ஆவரேஜ் வச்சுருக்காரு, 50+ ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. ஆனால் வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆவரேஜ் தான் இருக்குது. ஸோ ஹெட் டு ஹெட்டில் எக்கச்சக்க ஆவரேஜ்னு வச்சிருக்காரு. சந்தீப் சர்மாவுக்கு ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. ஆர்சிபி கூட ப்ளே பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 17 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு ஆர்சிபிக்கு எகெயின்ஸ்டாக. ஸோ 28 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு சந்தீப் சர்மா. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்ஸான தேவதத் படிக்கலும் சந்தீப் சர்மாவும் மேலே டாப்பில் இருக்காங்க ஸ்டாட்ஸ் வைஸு. ஸோ அப்படின்றப்ப இந்த மேட்ச்சுக்கு இப்போவே நான் சொல்லிடுறேன், லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய பிளேயரை நீங்கள் நம்பி போகலாம். அப்படின்றப்ப தேவதத் படிக்கலையும் சந்தீப் சர்மாவையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜித்தேஷ் சர்மாவுக்கும் ஆர்ஆர் கூட சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ இவங்க 3 பேரையுமே நான் சொல்கிறேன். ஸோ 3 பேரையுமே சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஜித்தேஷ் சர்மாவும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் நல்ல ஆவரேஜ் 40+ ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு ஆர்ஆர் கூட ப்ளே பண்ணுறப்போ. ஸோ இவங்க 3 பேருக்குமே சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அதையுமே நோட் பண்ணிக்கங்க. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ், அதாவது வென்யூவில் அவ்வளோவா ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, பட் ஹெட் டு ஹெட் அதாவது ஆர்சிபி பிளேயர்ஸ் ஆர்ஆர் கூட ப்ளே பண்ணுற சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. படிக்கலும் ஜித்தேஷ் சர்மாவும், அதே மாதிரி சந்தீப் சர்மா ஆர்சிபி கூட ப்ளே பண்ணுறப்போ சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது வச்சிருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க. தீக்ஷனாவுக்குமே ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. 5 மேட்ச்சில் 8 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு ஆர்சிபி கூட ப்ளே பண்ணுறப்போ. அதே மாதிரி துஷார் தேஷ்பாண்டேக்கும் 5 மேட்ச்சில் வந்து 7 விக்கெட்டுன்றது பிக் பண்ணியிருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு மேட்ச்லேயும் 60 to 70% ஸ்டாட்ஸ் வைஸ் தான் போகும், மிச்சம் ஒரு 30% தான். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வரவங்களுக்கும் கொஞ்சம் பிச்சு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும், இல்லை ஸ்டாட்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அவங்க தான் வந்து ட்ரீம் டீமுக்குள்ளே வருவாங்க. ஏதாவது 1-2 பிளேயர்ஸ் வந்து சர்ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுப்பாங்க. அது மேட்ச் நடக்காது. ஏதாவது ஒரு மேட்ச் ரேர்லி அந்த குர்னல் பாண்டியா 4 விக்கெட் எடுக்கிறது, சாதுல் தாகூர் 4 விக்கெட் எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி மேட்சஸில் நடக்கிறது உண்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ ரியான் பராகுக்குமே வென்யூவில் 30 ஆவரேஜும்
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆவரேஜ், ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 15 ஆவரேஜும் வச்சிருக்காரு. ஸோ வென்யூவில் 30, ஹெட் டு ஹெட்டில் 15. ஸோ நோட் பண்ணிங்க, 30ன்றதுமே ஒரு நல்ல ஆவரேஜ் தான் வென்யூவில். ஸோ வந்தோடனே ஹிட் பண்ண தான் பார்க்குறாரு அப்படின்றப்போ இவருக்கு பாயிண்ட்ஸ் எக்கச்சக்கமாக வரதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ நம்ம பாயிண்ட்ஸாக ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பாயிண்ட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரஜத் படிதாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் நல்ல ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 3 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு, 108 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்குறப்ப இதுவுமே 30+ ஆவரேஜ்ன்றது வந்துடும். விராட் கோலிக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்லையும் வென்யூலையுமே 26 ஆவரேஜ் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் விராட் கோலி கீழே வச்சுருக்கேன். அதேமாதிரி நோட் பண்ணிங்க. எஸ் தயால் அண்ட் ஹேசில்வுட் இவங்களுக்குமே ஒரு டீசென்ட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது ஹெட் டு ஹெட்டில். ஸோ வென்யூ ஆர்சிபி பிளேயரை பொறுத்த வரைக்கும் வென்யூவில் அவ்வளோ ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. பட் ஹெட் டு ஹெட்டில் சூப்பராக இவங்கெல்லாம் ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஆர்ஆரில் வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் சஞ்சு சாம்சனும் 30 வச்சுருக்காங்க. ரியான் பராகும் 30 வச்சுருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் 20 இருக்குது. சந்தீப் சர்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் சூப்பராக இருக்குது. படிக்கலுக்கு ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் சூப்பராக இருக்குது. ஜிதேஷ் சர்மா, தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, தயால், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் தயால், ஹேசில்வுட் எல்லாத்துக்குமே ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது சூப்பராக இருக்குது. விக்கெட்ன்றது எடுத்திருக்காங்க. ஸோ லீஸ்ட் ஸ்டாட்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய ஹேசில்வுட்டுக்கு வந்து இருக்குது. 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு ஹெட் டு ஹெட்டில். ஸோ எஸ் தயால் வந்து இன்னும் அவருக்குமே 1 விக்கெட் ஆவரேஜ் தான். ஒரு 2 விக்கெட் வந்து எக்ஸ்ட்ரா பிக் பண்ணியிருக்காரு ஹேசில்வுட்டை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இதுதான் இந்த மேட்சுக்கான ஹை ஸ்டாட்ஸ் டு லோஸ்ட் ஆர்டர் பிளேயர் பார்த்தாச்சு. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பார்த்துருவோம். இதுவுமே செகண்ட் ஸ்டாட்ஸுமே மேட்ச் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் பிக் பண்ணுறீங்களா யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல. ஒரு சிலர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்க ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க அவங்களுக்காக நான் டெய்லியும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணி நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் ஃபஸ்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியில் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப விக்கெட்ன்றது புவனேஸ்வர் குமார் அதிகமாக எடுத்திருக்காரு. செகண்ட் பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்ப ஜிதேஷ் சர்மாவும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்ப அதிகமாக ரன்கள் அடிச்சிருக்காரு. செகண்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்போ ரஜத் படிதாருக்குமே அதே ஸ்டாட்ஸ் தான். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ ரன்கள் ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது. ஹசரங்கா ஃபஸ்ட்டு பவுலிங்கில் விக்கெட் ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது. ஆர்ச்சர், சந்தீப் சர்மா இவங்களுக்குமே ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறப்போ விக்கெட்ன்றது அதிகமாக இருக்குது. சந்தீப் சர்மா டெத் பவுலிங் போடுவார், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ விக்கெட்ஸ்ன்றது அப்போது அவர் அதிகமாக பிக் பண்ணியிருக்காரு. ஸோ செகண்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா த்ருவ் ஜுரேலுக்கு ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது ஆர்ஆர் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் எப்பயுமே மேட்ச் வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணி ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுறாரு. ஸோ சான்ஸ் கிடச்சா அதை பயன்படுத்திக்கிறாரு. ஸோ இவருக்கு ஸ்டாட்ஸ்ன்றது நம்ம பார்க்க வேணாம். இன்கேஸ் எகெயின் ஆர்சிபி எல்லா விக்கெட் விடுறாங்க அப்போ தோணுது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் டீம் டேவிட் தாராளமாக எந்த மேட்சாக இருந்தாலுமே பிக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மேட்சுமே அவர் ஹிட் பண்ணிகிட்ருக்காரு. கிடைக்கிற சான்ஸை சூப்பராக செம்ம ஃபார்மில் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அது நோட் பண்ணிங்க. எஸ் தயாலுக்குமே ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் செகண்ட் விக்கெட்டு அதை கேட்ச்ன்றதை ட்ராப் பண்ணிட்டாங்க எஸ் தயால் பவுலிங்கில். ஸோ அந்த விக்கெட் விழுந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆர்சிபிக்கு மேட்ச்சு ஃபேவரபுளாக போயிருக்கும். ஸோ அது முக்கியமான கேட்சை ரஜத் படிதார் ட்ராப் பண்ணிட்டார். ஸோ டிசி வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபில் சால்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேசிங்கில் தான் ரன் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. பட் அவருமே ஒரு ஹிட்டிங் எபிலிட்டோட போனோமா செம்மையாக ஹிட் பண்ணிவிட்டு தேவையில்லாத ஒரு ரன் அவுட் ஆகி அவுட் ஆனார் டிசி கூட. ஸோ டிம் டேவிட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த மேட்சாக இருந்தாலும் பிக் பண்ணிக்கலாம். எஸ் தயால் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங்கில் தான் அதிக விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு ஃபஸ்ட் பவுலிங் கம்பேர் பண்ணுறப்ப. அதேமாதிரி செகண்ட் பவுலிங்கில் தான் நான் மேட்ச் விக்கெட்டுமே எடுக்கிறாரு. நல்லா ஒரு விக்கெட் டேக்கிங் பால்ஸ்லாம் போகிறாரு, விக்கெட்டுமே விழுகுது. ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டாட்ஸ் இருந்தாலும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டாட்ஸுமே யூஸ் பண்ணி சூப்பராக டீம்ன்றது பிக் பண்ணலாம். இப்போ நம்ம லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ப்ளஸ் மேட்ச் அனலைசஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான். யாரையா ஸ்விங் அண்ட் சீம் இருக்குமான்றது தெரியல. பட் டாப் கிளாஸ் பவுலர்ஸ் இருக்காங்க ரெண்டு டீம்லேயுமே. அப்போ ஆர்ச்சர் எல்லாமே இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸாக வரக்கூடிய ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆகிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ ஃபில் சால்ட் ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். நல்லா ஹிட் பண்ணலாம். ஜெய்ப்பூரும் நல்ல பேட்டிங் ட்ராக் தான். இல்லை ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து உடைக்கலாம், அதுக்கும் சான்சஸ் இருக்குது ஃபில் சால்ட்டுக்கு. அப்படின்றப்போ நீங்கள் விராட் கோலி கண்டிப்பாக ஆடிடுவார். அவருக்கு 26 ஆவரேஜ்ன்றது இருக்குது. கண்டிப்பாக ட்ரீம் டீமுக்குள்ள ஓரளவுக்கு ஆடுறதுக்கான சான்சஸுமே இருக்குது. ஸோ ரஜத் படிதார் பேட்டிங்கில் வந்து சூப்பராக ஆடிட்டு இருக்கார். போன மேட்ச் எல்லாமே அவுட் ஆனப்போ கொஞ்சம் ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணார். பட் எகெயின் கொஞ்சம் ரன்ஸுன்றதை கொஞ்சம் கொண்டு போனார் ரஜத் படிதார். குர்னூல் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் தான். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஃபேக்டர் தான். லிவிங்ஸ்டோன் ஏதோ வராரு, முடிஞ்ச அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பார்க்குறாரு, முடியலையா அவ்வளோதான் அவுட் ஆகிட்டு போகிறாரு. ஸோ விக்கெட் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்களா லிவிங்ஸ்டோன் வந்து ஃப்ரீ விக்கெட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. யார் பவுலிங் போட்டாலும் பரவாயில்ல, இருந்தால் விக்கெட் எடுத்துக்கொன்ற மாதிரி கொடுத்துட்ருக்காரு. அது ஒரு ரொம்ப மிகப்பெரிய மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ ஜிதேஷ் சர்மா ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஆர்ஆர் கூட ப்ளே பண்ணுறப்போ 40+ ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சுருக்காரு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சுயா சர்மா உள்ளே வருவார். அவருமே பவுலிங் சூப்பராக போட்டுட்ருக்காரு. இதுவுமே ஒரு பிளாக் சைல் பிச் தான். ஸோ ஸ்பின்னுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் மிடில் ஓவர்ஸில். அப்படின்றப்போ சுயா சர்மா உள்ளே வந்தார்னா 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ தேவ்தத் படிக்கல்
ஜித்தேஷ் சர்மா இவங்க 2 பேருக்குமே சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிளேயராக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். எகெயின் ஆர்ஆர் வந்து விக்கெட்ன்றதை விட்டுருவாங்க, சாரி ஆர்சிபி வந்து பிளேயர்ஸ் வந்து விக்கெட்ன்றதை விட்டுருவாங்க அப்படின்றப்ப நீங்கள் டிம் டேவிட்டையுமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்டாட்ஸ் வைஸ் சொல்லணும்னா ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மாவும் தேவ்தத் படிக்கலும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க இந்த மேட்ச்சுக்கு. இதில் நம்ம வந்து ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் நம்ம இந்த மேட்ச் இப்படி போகுன்ற வைஸ் பார்த்தீங்கன்னா விக்கெட் விட்டாங்க அப்படின்னா டிம் டேவிட்டுமே ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க. ஸோ ஸ்டாட்ஸ் வைஸ் இவங்க 2 பேர்த்தையும் பிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஆர்சிபி எகைன் சொதப்புவாங்க பேட்டிங்கில் அப்படின்னா நீங்கள் டிம் டேவிட்டை லோ பொசிஷன் பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா ஜிஎல் டீம் போகிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டிம் டேவிட் வந்து 3rd இடத்துல தான் நான் சொல்லுவேன். நான் ஸ்டாட்ஸ் வைஸ் தான் எப்போயுமே போவேன். அப்படின்றப்போ நீங்கள் ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மாவும் தேவ்தத் படிக்கலும் மட்டும்தான். ஸோ டிம் டேவிட் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தான் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டேஎல்மே செகண்ட் பவுலிங் போகிறப்ப நல்ல விக்கெட் பிக் பண்ணிட்டு இருக்காரு. அவருமே ஒரு குட் லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ஸோ சியா சர்மாவுமே சூப்பராக பவுலிங் போடுறாரு. பட் ஒரு 2-3 லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் மட்டும் ஒரு டீம்லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா, தேவ்தத் படிக்கல். செகண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது எஸ்தயாலுக்கு 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது. பட் ஸ்டில் செகண்ட் பவுலிங் பண்ணால் மட்டும் எஸ்தயால் நீங்கள் லோ பர்சன்டேஜ் பிளேயராக பிக்குன்றது பண்ணிக்கலாம். ஸோ ஏர்லியராக பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் விக்கெட் எடுக்கிற லாஸ்ட் மேட்ச் வந்து கேஎல் ராகுல் பிரின்னு பிரித்து விட்டார் ஹேசல்வுட்டை. பட் ஸ்டில் இந்த மேட்ச் கம்பேக் கொடுக்கலாம். ஏர்லியராக ஸ்விங் அண்ட் சீம் இருந்துச்சு அப்படின்னா புவனேஸ்வர் குமாருக்கும் ஹேசல்வுட்டுக்கும் நல்லாவே பால்ன்றது எடுக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்றது. ஓப்பனர்ஸ் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருக்குமே வென்யூவில் 30 ஆவரேஜும் ஹெட் டு ஹெட்டில் 20 ஆவரேஜும் தான் இருக்குது. இவங்க 3 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குது. அப்படின்றப்போ அந்த டீமில் ஹேசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார், எஸ்தயால் எல்லாமே வந்து பவுலிங் போடுவாங்க ஏர்லியராக. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் போனாமல் ஸ்டாட்ஸ்ன்றது சுத்தமாக இல்லை. நான் சொன்ன மாதிரியே ஃப்ளாப் பண்ணுறது ஆயிருந்தார். சஞ்சு சாம்சன் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனார் மேட்சை. ஸோ சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது, ப்ளஸ் ரீசன்ட் ஃபார்முன்றது இருக்குது. அப்படின்றப்போ சஞ்சு சாம்சன் இந்த ஓப்பனர்ஸில் சஞ்சு சாம்சன் ஹிட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருமே 30 ஆவரேஜ் 26 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இன்கேஸ் ஏர்லியராக பிளாக் சைல் பிச்சுனால சீம் அண்ட் ஸ்விங் ஆகலை அப்படின்னா இந்த எல்எஸ்ஜி vs ஜிடி மேட்ச் மாதிரியே பிச்சு கண்டிஷன்றது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பனர்ஸ் அவுட் ஆக மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் ரன்கள் ட்ரீம் டீமுக்குள்ளே வர அளவுக்கு ரன்ஸ்ன்றதை ஹிட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆல்ரெடி பஞ்சாப் கிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அண்ட் ஜெய்ஸ்வால் வந்து ஃபார்முக்கு வந்தாங்க. அதில் 2 பேருமே நல்லா தான் ஹிட்டுன்றது பண்ணாங்க. அதையுமே நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மேட்ச்சை இந்த டீமை பொறுத்த வரைக்கும் லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா தீக்ஷனாவுக்கு ஹெட் டு ஹெட்டில் நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. 5 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ தீக்ஷனாவை நீங்கள் பிக்ன்றது பண்ணிக்கலாம் லோ பர்சன்டேஜாக. சந்தீப் சர்மாவுமே சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்காரு. தீக்ஷனாவை விட எக்ஸ்ட்ரா ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ சந்தீப் சர்மா ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட் ப்ளேஸில். செகண்ட் லோ பர்சன்டேஜ் பிக்னா நீங்கள் தீக்ஷனா. ஸோ துஷார் தேஷ்பாண்டேயுமே ஸ்டாட்ஸ்ன்றது வச்சிருக்காரு. பட் ஸ்டில் இந்த டீம்லேருந்து நான் 2 பேரை சொல்கிறேன். அந்த டீம்லேருந்து 3 பேரை சொல்லியிருக்கேன். ஸோ அதேமாதிரி சொல்லி மொத்தம் 5 லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ தீக்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 50% வரைக்கும் இருக்கலாம் பிக்ஸ்ன்றது. சந்தீப் சர்மா கொஞ்சம் அவரோட கம்மியாக தான் இருப்பார். பட் ஸ்டாட்ஸ்ன்றது தீக்ஷனாவோட சந்தீப் சர்மா அதிகமாக வச்சிருக்காரு. அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிச்சில் பொறுத்த வரைக்கும் ஏர்லியராக ஸ்விங் அண்ட் சீம் இருந்தால் மட்டுமே ஆர்ச்சர் வந்து விக்கெட் எடுப்பார். லாஸ்ட் மேட்ச் ஜிடி கூட பார்த்தீங்கன்னா சுக்மன் கில்லை மட்டுமே தான் எடுத்தார். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் விக்கெட்ன்றது விழுகலை. ஜிடி மேட்சை வின் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ ட்ரூ ஜொரேலுக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. ஹெட்மேருக்கும் ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை. நிதிஷ் ராணாவுக்கு இல்லை. ஸோ அசரங்கா உள்ளே வந்தால் அசரங்கா எப்போயுமே ஒரு மேஜிக் ஸ்பின்னரு. ஸோ விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்டரி ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா அசரங்கா அதிக ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு, விக்கெட் ஆவரேஜ். அப்படின்றப்ப நீங்கள் அசரங்காவை பிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஹை ஸ்டாட்ஸ் டூ அந்த மேட்ச்சுக்கு ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் இருக்கிறதும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இல்லை அந்த ஸ்டாட்ஸ் இல்லாத பிளேயர் ஒருத்தர் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் ஆவரேஜ்ன்றதை சூஸ் பண்ணி நீங்கள் பிக்குன்றது பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட மேட்ச் அனலைசஸ்ஸு. ஸோ இந்த மேட்ச் வந்து இந்த கிரவுண்ட் இப்போதைக்கு இந்த சீசனில் எப்படி இருக்குன்றது இந்த மேட்ச் முடிஞ்சால் தான் தெரியும். இந்த மேட்ச் அப்போது இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னுமே நல்லா தெளிவாக இந்த பிச்சை நெக்ஸ்ட் மேட்ச் ஜெய்ப்பூரில் ப்ளே பண்ணாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக அனலைஸ்ன்றது பண்ணலாம். இப்போ நம்ம ஜிஎல் டெமோ டீம்ன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். சஞ்சு சாம்சன், ஃபில் சால்ட், விராட் கோலி, ரஜத் பட்டிதார், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், படிக்கல், ரியான் பராக், ஆர்ச்சர், ஹேசல்வுட், சந்தீப் சர்மா, தீக்ஷனா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ ரஜத் பட்டிதாருக்குமே டீசென்ட் ஸ்டாட்ஸ்ன்றது வச்சிருக்காரு. ஸோ அப்படின்றப்ப 2 கேப்டன்ஸையுமே நான் வந்து கேப்டன் அண்ட் வைஸியாக நான் பிக்குன்றது பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி லோ பர்சன்ட் பிளேயர்ஸையுமே நான் நிறையா பிக் பண்ணியிருக்கேன் ஸ்டாட்ஸ் வைஸு. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஸ்கி டீமு. ஸோ இந்த ஸ்டாட்ஸ் வைஸு ரிஸ்கி டீம் போட்டிருக்கேன். ஸோ சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபில் சால்ட்டை ட்ராப் பண்ணியிருக்கேன். மேபி ஆர்ச்சருக்கு அவுட் ஆகலாம் அந்த மாதிரி
நான் வந்து பிக்குன்றது பண்ணியிருக்கேன். சித்தே சர்மாவுக்கு சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. விராட் கோலி, ரஜத் படிதார், ஜஸ்வி ஜெய்ஸ்வால், படிக்கல், ரியான் பராக், ஆர்ச்சர், எஸ் தயால், சந்தீப் சர்மா, தீக்ஷனா. ஸோ சந்தீப் சர்மாவை அதிகபட்ச ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் வச்சுருக்கனால லோ பர்சன்டேஜ் பிளேயரு. ஸோ ஒய்சியாக ட்ரை பண்ணியிருக்கேன். படிக்கலை கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா ஹெட் டு ஹெட்டில் 50 ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு படிக்கல். ஸோ அதனால் நான் வந்து ரிஸ்கியாக ஸ்டாட்ஸை வச்சு ரிஸ்கியாக ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்க்கு வந்து கேப்டன் வைஸாக கொடுத்துருக்கேன். ஸோ நிறையா டீம் நீங்கள் போடுறீங்கன்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டாட்ஸை நம்பி போகலாம். மேக்ஸிமம் நான் வந்து ஸ்டாட்ஸை நம்பி தான் எல்லாமே பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அதான் நம்மளோட டீம்ஸு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுனாலும் பண்ணுங்கள். நான் பேசுகிறேன் கமெண்ட்ஸில். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கரெக்டான சேனலில் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இது ஐபிஎல் டைமில் நம்மளோட நேம் நம்மளோட சேனல் லோகோவை வச்சு நிறைய ஸ்கேம்ஸ்ன்றது நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பே டீம்ஸ் தரேன்னு சொல்லி வடக்கன்ஸ் ஏமாத்துறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ சேஃபாக இருங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 லிங்க்கில் எது ஒர்க் ஆகுதோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம் சேஃபாக. அப்படி இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த அட்ரஸை போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். 2K ஃபேன்சின்னு போட்டு கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஆஃப்டர் கடைசி அரை மணி நேரத்தில் மேட்ச் அப்போது உங்களுக்கு லைன் அப்பு, பிளேயிங் 11, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருவோம். டியோக்கான பிக்ஸு, அப்புறம் வந்து மினி ஜிஎல், கிராண்ட் லீக்ஸ்க்கான மாடல் டீமு, மினி ஜிஎல், ஸ்மால் லீக்ஸு, அதே மாதிரி ரியல் 11 இருக்கக்கூடிய ஒப்பீனியன் ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருவோம். டெலிகிராமில் நீங்கள் யூஸ்ன்றது பண்ணிக்கலாம். ஸோ ரியல் 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ கமெண்ட்ஸும் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ரியல் 11 ஒரு சூப்பரான ஆப். அதில் வந்து ஒப்பீனியனுக்கு ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன்றது ரொம்ப கம்மி. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ரியல் 11 வந்து சூப்பராக அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பு. ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. சேஃபஸ்ட் ஆப்பும் கூட. ஸோ யூஸ் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ஆப்போட லிங்க்கும் இருக்குது. கிளிக் பண்ணி 2K டெக்ன்ற நம்மளோட ரெஃபர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு போனஸ் தருவாங்க. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.